ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிஷூஸ் ஹோம் டிலைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோடய முகத்தில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா தசரா ஹாலிடேஸ் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ரொட்டீன்லேருந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எப்படியோ வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். ஸோ நாங்கள் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ரீச் ஆகிட்டோம். நைட்டு செம்ம மழை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். பெங்களூரில் தான் மழை இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் மழைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னோடய ரொட்டீனில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இங்கே என்னோடய ரொட்டீன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ்டாக பாருங்கள். அம்மா வீட்டுக்கு வந்ததும் நெக்ஸ்ட் டே நான் பண்ணுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஹேருக்கு ஆயில் மசாஜ் கொடுத்துருவேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் பெங்களூர் கிளைமேட் கம்பேர் பண்ணுறத இங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் போயிட்டு உடம்புக்கும் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ காலையில் எப்போவுமே அம்மா கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க லைஃப் ஸ்டைலை விட ஊரில் இருக்க லைஃப் ஸ்டைல் ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடுங்களுக்கு வந்து நாங்கள் அவித்துக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்போம். கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார்ந்து அந்த ரோடை பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்கார்றது, இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்குமே ரொம்ப ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஸ்ப்ரெட்லாம் மடித்து வைக்கிறது. இது வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே நான் என்னோடய ரூமை வந்து எந்திரிச்சதும் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ்லாம் மடித்து வச்சு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்குவேன். ஸோ அந்த பழக்கம் வந்து இன்னுமே எனக்கு இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சதும் வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் எல்லாம் மடித்து வச்சுட்டு ரூமை கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கும் போது ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு நமக்குமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வரலாம் நான் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ன்யார்ட் மில்லட், அதாவது குதிரைவாலி அப்படிங்கிற மில்லட்லேருந்து தயாரித்தது. ஸோ இதில் தான் வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஆடட் கலர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாமே ஆடட் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் நின்று சமைக்கும் போது இந்த ஹீட்டில் ஸ்கின் டேன் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த கிச்சனில் நான் குக்கிங் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த சிம்னி வந்து ஆன் பண்ணிக்குவேங்க. ஏன்னா அந்த வெளியிலவே ஹீட் நம்மளுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே நின்று குக்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சிம்னியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்மளுக்கு மசாலா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் அளவுக்கு நான் சுட தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நூடுல்ஸையும் அதுலேயே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நூடுல்ஸ்லேயே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நார்மல் நூடுல்ஸ் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் கிட்ஸுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளுக்கு இருக்கும். கிட்ஸும் வந்து ரொம்பவே பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஸோ பெங்களூரில் இருக்கும்போது ஒரு டைம் நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஆனால் இங்கே வந்து கம்பல்சரி அம்மா நீ கண்டிப்பாக காலையில் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி எக்கு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால கிட்ஸுக்கு மட்டும் எக் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் சிறுகீரை வந்து லைட்டாக அதுலேயே ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன்.
இங்கே அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டைமில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குங்க. குக்கிங் அக்கா வந்து சூப்பராக டீ போட்டு குடுப்பாங்க. நானும் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டே குடிப்பேன். ஆனால் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே எனக்கு இருக்காது. டீயை கூட பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அவசர அவசரமாக குடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கும் டீ டைம் ரிலாக்ஸ்டாக இருக்குமா? இல்லைனா என்ன மாதிரி குட்டீஸை வச்சுட்டு அவசர அவசரமாக தண்ணி மாதிரி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 குட்டீஸ் சார்வியும் கிட்டும் தாங்க. ஏன்னா அம்மா வந்து அந்தளவுக்கு குட்டீஸோட குட்டீஸாக வந்து அவங்க கூட விளாடணும், அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த ஒரு ஹாப்பி மூடில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அது முடியாது. அம்மா வந்து என்னென்னலாம் அதுக்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சார்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ அம்மா கூட சேர்ந்துட்டு சார்வி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாள். அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே மண்ணில் பண்ண சொப்புங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நம்ம விளக்கேற்றிட்டு கும்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நம்மளை அடுப்பில் பண்ணும்போது அந்த ஒரு ஃபார்மலாக பண்ணுவாங்க இல்லையா, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு பண்ணுறது. ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார்விக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களும் கற்றுக்கிறது லைஃப்பில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாடிட்டு ட்ரெஸ் எல்லாம் நினச்சிட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே வந்து நான் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக விட்டுருவேங்க குழந்தைங்கள. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியில் போவோம், என்ஜாய் பண்ணுவோம், அந்தளவுக்கு தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஃப்ரீயாக ஓப்பனாக தண்ணியில் மண்ணில் விளையாடுற ஒரு சிச்சுவேஷனே அங்கே வந்து கிடைச்சது கிடையாது. அதனால் குட்டீஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நிறைய பிளான்ஸ் வந்து கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் நிறைய ரோஸ் செடிங்க, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, புதினா இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொட்டியில் வந்து எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து புதினா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளருங்க, அதுவும் பஞ்சியாக வளரும். ஸோ இதையே வந்து அப்படியே பறித்து குக்கிங்கில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் அம்மா வந்து புதினா நிறைய வச்சுருப்பாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியும் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம மெடிசினலாக அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதுனால கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த மண் சொப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க. அதுக்கு வந்து முன்னாடியே அரிசி பருப்புலாம் ஊற வச்சுட்டாங்க. இதில் வந்து அந்த நெருப்புலாம் போட்டு தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் அதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பொருளெல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே அம்மா ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இந்த ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் வந்து எனக்கு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே தாங்க அம்மா கிட்ட இருந்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கும் ஒரு இடத்துல பொருளை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்கேருந்து தான் அதை பார்த்து பார்த்து நானும் வளர்ந்து எனக்கும் அது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சொப்பு ஐட்டம்ஸில் இந்த குட்டி குட்டி க்யூட்டான பாத்திரம், இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்காக ஒரு ஜக் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்புக்காக ஒரு பானை மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க எனக்கு சின்ன வயசில் நானும் இதெல்லாம் விளையாடிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. இப்போ சார்வி வந்து இதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு விளையாடும் போது எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் பொங்கிச்சு. இதுக்கப்புறம் வெல்லம்லாம் போட்டு சக்கரை பொங்கல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. அந்த டைமில் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு அம்மா அதுக்குள்ளே பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ குழம்புலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கொதிக்கும் போதே வந்து எனக்கு அவ்வளோ சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுவும் அடுப்பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. ஸோ அதனால் எனக்கு காரக்குழம்பு அதுவும் ரொம்ப பிடிக்கும், கத்திரிக்காய் போட்டது. ஸோ அதனால் அப்படியே வைங்க, நானே அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவே வந்துருச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுங்க. என்ன தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணாலும் அந்த அடுப்பில் வர டேஸ்ட்டே வந்து சான்ஸே இல்லைங்க.
இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சொப்பு சாப்பாடு லஞ்ச் வந்து இதுதாங்க. சக்கரை பொங்கல், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பொரியல், ரசம், அதுக்கப்புறம் சாப்பாடு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புளியார்பட்டிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 4 மணிக்கெலாம் எந்திச்சி ரெடி ஆகிட்டு 6 மணி போல் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து புளியார்பட்டி ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நடுவில் சாப்பாடுக்கு பிரேக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 11:30 போல் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எப்போவுமே அப்பா அம்மா கூட வெக்கேஷனுக்கு நான் போனேன் ஊருக்கு அப்படின்னாலே ஏதோ ஒரு கோயில் வந்து போயிட்டு வந்துடும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. பெரிய குளம் மாதிரி இருக்கும், சுற்றி மரங்கள், ரொம்பவே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு. நமக்குமே மைண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக கோயில் வந்து நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் மாதிரி புளியோதரை கொடுத்துருந்தாங்க. ஆடுங்கள்லாம் நிறைய பசியோடு இருந்ததுனால நான் ஆடுங்களுக்கே கொடுத்துட்டேன். பசியில் இந்த ஆடுங்க சாப்பிட்றத பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஸோ என்னோடய வெக்கேஷன் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில், ஊரில், வெளியில், கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே ரிலாக்ஸிங்காக இருந்திருக்கும், என்டர்டெயின்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். Until then, keep supporting me. Thanks for watching.